ரொம்ப அழகா பண்ணீங்க. தேங்க்யூ மேம். ஆனால் நான் சொன்னதை கவனிச்சு கேட்டீங்களோ? தோழர்களோட வந்ததாக சொன்னேன். அம்மா அவன் திருடி சாப்பிட்டுடுவாங்கிறதுக்காக வேண்டி பத்திரமா எடுத்து வச்சதாக சொன்னேன். அது எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாம், இல்ல உரியில வைக்கலாம். உரியில வைக்கிறதா அந்த காலத்துல வழக்கமா இருந்தது. சரி, ஓகே, உரி இப்ப எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியாததெல்லாம் விட்டுடலாம். ஆனா கிருஷ்ணர் தான் சாப்பிட்டு இது பண்ணாரு. தோழர்களுக்கு இப்படி ஏதோ ஊத்துனாரு. கீழே ஊத்துனாரா, யாருக்கு ஊத்துனாரா தெரியாது. தோழர்கள் காட்டவே இல்லை. எங்க தோழர்கள்? எங்க கூப்பிட்டீங்க? தோழர்கள் எப்படி வந்தாங்க? எங்க வந்தாங்க? காட்டணும்ல. தோழர்கள் வந்தாச்சுன்னு காட்டணும்ல. வான்னு சொல்லிட்டு ஒத்த அப்புறம் மாடிப்படி ஏற மாதிரி இப்படி ஏறி போய் உரியில இருந்து எடுத்தாச்சு. யார் மேல ஏறி போனார்? தோழர்களை தானே குனிஞ்சுக்க சொல்லி அவர் மேல காலை வச்சு ஏறி போனார். அது நம்ம ஒரு சஞ்சாரி பாம்பு பண்ண கிளியரா இருக்கணும். பிக்சர் பாக்குற மாதிரி கிளியரா இருக்கணும். அதெல்லாம் மிஸ்ஸிங். அதர்வைஸ் பியூட்டிஃபுல்லா இருந்தது. கண்ணனுடைய திருட்டு பார்வை ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. எனிவே, வெரி வெல் டன். தேங்க்யூ. பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் அவங்களுக்கு உண்டான சிச்சுவேஷன் மேடம். 10 தலை ராவணனோட தம்பி விபீஷணன் சரணம் சொல்லிட்டு ராமர் கிட்ட வந்துட்டார். அவனை தழுவி ஆறுதல் வார்த்தைகள்லாம் சொல்லி உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி தந்தார் ராமர்.